பகுதியான தல்லாவரம் குன்றத்தூர் பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து பதிவு செய்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் நின்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சாலையில ஒரு 50 மீட்டர் கூட சரியான முறையில இந்த சாலை கட்டமைப்பு இல்லை. மிகுந்த மோசமாக குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 4 மாசத்திற்கு மேலாக இதே நிலை நீடிப்பதாகவும் மிகுந்த வேதனையோட மக்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. மழை காலம் வந்தா சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வெயில் காலம் வந்தா புழுதி பறக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மிகுந்த ஒரு சிரமத்திற்கிடையே வாகனங்களை நாங்க இயக்கிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலையை பொறுத்தமுன்னு சொன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் நம்ம குறிப்பா பார்க்கணும், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், தாம்பரம் அதே போல சென்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே இந்த சாலையை பயணிச்சுட்டு வர்றாங்க. எப்போதுதான் இந்த சாலை சீரமைக்கப்படும் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஏன்னா நீண்ட காலமாக தொடர்ந்து இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்காங்க. மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எப்போது முழுவதுமாக இந்த பணியை செய்ய போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அருகிலேயே பரந்தூர் விமான நிலையம் அமைய இருக்கிறது. அந்த பணி அது அமைந்து விட்டால் இந்த பிரதான சாலையில் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இந்த சாலையை போக்குவரத்து நெரிசலை குறைக்க அகலப்படுத்த வேண்டும் என்று ஒரு பிரதான கோரிக்கை இருக்குது. ஏங்க இவ்வளோ நாட்களாக இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் அதிகாரிகள்லாம் இந்த பணியை உடனே சரி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணுது. இந்த சாலையில பாதாள சாக்கடை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக சாலை கட்டமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதாள சாக்கடை பணிகள் அமைந்த பிறகுதான் சாலைகள் அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் சொல்றாங்க. பாதாள சாக்கடை பணிகள் எப்போது கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெறும் என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. விரைவில் பணிகளை முடித்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சாலையை கட்டமைக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவுடன் செய்தியாளர் ஆனந்தன்.